ராம் ராம் ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர். ஸ்ரீ குருபியோ நம. நம்ம திருவிளையாடல் புராணத்துல மூர்த்தி பரிபவத்தை பத்தி நம்ம பார்த்துட்டு இருக்கோம். எப்ப மூர்த்தி அவர் சொக்கநாதர் அப்படின்னு சொன்னாக்க ஒரு சின்ன சின்ன அல்பமான விஷயங்கள் நம்ம செஞ்சா கூட அதுக்கு அவர் ரொம்ப பெரிய அளவுல நமக்கு அனுகிரகம் பண்ணிடுறார் அப்படின்றத நமக்கு ஒரு ஒரு பாடல்லையும் சொல்லிட்டு வர்றார். இது நிறைய இடங்கள்ல ஒரு கதையை நமக்கு சொல்ற மாதிரி சொல்லிட்டு வர்றார். அதுக்கு ஒரு காரணம் சொல்றார். ஏற்கனவே நாரத மகரிஷி அவர் முருகன் கேட்டுன்றது, அவர்கிட்ட சூத பௌராணிகர் கேட்டுன்றது, அவர் மற்ற முனிவர்களுக்கு இதுல காட்சியில சொன்னது. அதை நான் உங்களுக்கு புராணமா இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன்னு பரஞ்சோதி முனிவர் அழகா சொல்றார். மனுஷாலான நமக்கு மனுஷராக இருந்து ஒரு முனிவராக இருந்து அவர் நமக்கு அழகான தமிழ்ல, தூய தமிழ்ல, செந்தமிழ்ல, அதுவும் சங்க கால தமிழ்ல நமக்கு ஒரு கதையாக ஒரு இன்ட்ரெஸ்டிங்கா அழகா சொல்லிட்டு வர்றார். அதுல அங்கங்க சாதாரணமா எந்த ஒரு புராணங்கள், கதைகள், தோத்திரங்கள் எடுத்துனா கூட ஒரு பலஸ்ருதிங்கிறத கடைசியில ஒரு ஸ்லோகத்துல வச்சு சொல்லுவாங்க. இதை படிக்கிறதுனால, இதை பாராயணம் பண்றதுனால இதெல்லாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி, இதை யாரு பண்ணினா என்ன, இதெல்லாம் வேற அதுல இருக்கும். இவர் இந்த திருவிளையாடல் புராணத்துல அவர் என்ன பண்றாருன்னா ஆரம்பத்தையே சொல்றார். இந்த ஸ்தல விசேஷம் என்ன, தீர்த்த விசேஷம் என்ன, மூர்த்தி விசேஷம் என்ன, ஒன்னொன்னும் எப்பேற்பட்ட பலன்களை கொடுக்கறது அப்படின்னு ரொம்ப அழகா சொல்றார். வாரியார் சுவாமியோட சொல்வார், இது இந்த டைலாக்னு வரும்போது பகவான் பகவானுக்கே சொன்னது, அதாவது ஈஸ்வரன் அம்பாளுக்கு சொன்னது அப்படின்னு ஒண்ணு. இன்னொன்னு பகவான் மனுஷாளுக்கு சொன்னது, அவர் முனிவர்களோ ரிஷிகளோ மக்களோ அடியார்களோ எல்லாருக்கும் அவளுக்கு சொன்னது அப்படின்னு. சோ பகவானுக்கு பகவான் அதுக்கடுத்து இறங்கி மனுஷாளுக்கு சொன்னது அப்படின்னா. அடுத்தது மனுஷாளுக்கு சொன்ன விஷயங்கள், அது ஒரு அறிவுரை மாதிரி நமக்கு ஒரு இறைவனை வழிபடுவதற்கு உண்டான வழியை வகுத்து கொடுக்குற மாதிரி, பகவானை ஸ்தோத்திரம் பண்ண எப்படி எப்படி அடையலாம்ங்கிறதுக்கு நமக்கு வழிகள் சொல்லி கொடுக்குற மாதிரி மனுஷாளுக்கு சொன்ன மாதிரி. இது அடுத்தது மனுஷால் பகவானுக்கு சொல்ற மாதிரி பகவானோட ஒரு டைலாக். இது ரொம்ப அபூர்வமான ஒரு சமாச்சாரம். இப்ப பகவானுக்கு சொன்னதுன்னு சொல்ற போது நமக்கு ரொம்ப எல்லாரும் அன்றாடம் இந்த விஷ்ணு சஹஸ்ரநாமம் சொல்றாங்க தெரியும். ஈஸ்வரோவாச்ச அப்படின்னு சொல்லி ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரவி சகஸ்ரநாம தத்துல்யம் ராமநாம வரான்னு அம்பாளுக்கு சொல்றாரு. அம்பாள் கேட்கிறா, சகஸ்ரநாமத்தை எந்த ஒரு நாமத்தை சொன்னா 1000 நாமத்தை சொன்னா பலன் கிடைக்கும் பெரியவா சொல்லிருக்கான்னு கேட்டதுக்கு இவர் பதில் சொல்றாரு. இது 2 விதமா அர்த்தம் சொல்றார். மனோரமே, எனக்கு மனதுக்கு ரம்யமான ராமே, அப்படி ரம்யமானவளே, ரமே நான் ரமிக்கிறேன் உன்னோட இதுல நான் ரொம்ப ரசிக்கிறேன், உன்னோட இதுல நான் ரொம்ப உன்னுடைய இனிமையில நான் பாராட்டி அதை நான் மனமுருகி அதை ரசிக்கிறேன்னு சொல்ற மாதிரி. இன்னும் சில பேர் சொல்ல அப்படின்னு மனோரமே, மனதுக்கு ரம்யமான ராமே, ராமநாமத்தில் ரமே நான் ரமிக்கிறேன். அதுதான் ஸ்ரீராம ராம ராமேத்தி, ராம ராம ராம. எப்படின்னா ராயின்ட்டுமா 2x5, ராயின்ட்டுமா 2x5, 2x5, 10x10 1000 வந்துடுது. இதுல வியாசர் கணக்கு வச்சுட்டார் அப்படின்னு சொல்லி அழகா சொல்ற வழக்கம். இதுல கூட ஈரட்டு இதெல்லாம் வருது இல்லையா, 3 ஈரட்டு எல்லாம் வருது. இது பண்ணுவார். வல்லபம் முன்வெறி என்ற பாடலுக்கு முன்னாடி வர்ற பாடல்ல கூட அம்பாளை பார்த்து அபிராமி பற்ற சொல்ல, 3 இருமூன்றன தோன்றிய மகனும் உண்டாயதென்றோ நீ செய்த வல்லபமே. அவன் ருத்ரன் மகா கோபிஷ்டானவன், அவனையும் கல்யாணம் பண்ணிட்டு அவனையும் திருக்கரம் பற்றி அழகா ஒரு 6 முகனான ஒரு பிள்ளையை பெற்று எடுத்து 3 12 கை, 2 3 6 முகங்கள், 6 முகங்களும் 12 கைகளும் உடையவர அப்பேற்பட்ட அறுமுகனை நீ பெற்றெடுத்தாயே, அதுவும் நீ செய்த வல்லம், உன்னுடைய சாமர்த்தியம் தானே அப்படின்னு அங்க சொல்லுவார். இது பகவான் அம்பாளுக்கு சொன்னது, தெய்வத்துக்கு சொன்னது இந்த ஸ்லோகத்துல நமக்கு தெரியுது. தெய்வம் மனுஷாளுக்கு சொன்னது அப்படின்னு எடுத்துட்டோம்னா, கிருஷ்ண பரமாத்மா அர்ஜுனனுக்கு கீதோபதேசம் பண்ணார். அதே கிருஷ்ண பரமாத்மா உத்தவருக்கு உத்தவ கீதை சொன்னார். இதெல்லாம் நம்ம இப்ப மனுஷன் அடுத்ததாக பகவானுக்கு சொன்னது என்ன அப்படின்னா, பகவான் எதிரியே பகவானை ஸ்தோத்திரம் பண்ணி விஷ்ணு சஹஸ்ரநாமம் பீஷ்மாச்சாரியார் சொன்னார்.
மனுஷனே பகவானுக்கு சொன்னதுன்னா பகவானை பார்த்து அட்ரஸ் பண்ணி சொன்னதுன்னு அப்படின்னு திருவாச்சகம் மாணிக்க வாச்சகம் சொன்னது எடுத்துக்கலாம். அபிராமி பட்டர் சொன்ன அபிராமி வந்தாது அம்பாளையே பார்த்து அட்ரஸ் பண்ண சுந்தரி எந்த துணைவி என் பாசத்துடரை எல்லாம் வந்தரின்னு சொல்லும்போது அப்படியே நேரம் அட்ரஸ் பண்ற மாதிரி சொல்றார். இப்படி நிறைய விஷயங்கள் மனுஷாளார் கூட பகவானுக்கு சொன்னதை நம்ம பாக்குறோம். மனுஷாளுக்கு சொன்னது என்ன இருக்கு அப்படின்னா ஔவையார் மாதிரி, திருவள்ளுவர் மாதிரி, இப்படி அப்புறம் பரஞ்சோதி முனிவர் மாதிரி, தாயுமானவர், பட்டணத்தார், அமலிங்க வள்ளலார், இவ எல்லாரும் மனுஷாளா இருந்தவா, ஒரு நல்ல லெவலுக்கு போனவா, அதை ஷேர் பண்ணிக்கிறார் நம்மளோட. மனுஷாளுக்கு சொன்னதான் பாக்குறோம். இப்ப பரஞ்சோதி முனிவர் கூட பகவத் பரமாக உள்ளதை மனுஷனானவர் மனுஷாளான நமக்காக எழுதி வச்சது அப்படின்னு எடுத்துக்கும் போது இதனுடைய அழுப்பு ரொம்ப பெரிய ஒரு ரசிக்கணும். அது அந்த தமிழருக்கு நமக்கு பிரிச்சு படிச்சு சொல்லி கொடுக்கறவா நல்லபடியா சொன்னா நமக்கு ரொம்ப நல்லா புரியும். இதுலயே தான் இந்த பாவத்திலேயே பகவானோட டைரக்டா டீல் பண்ணவாளை பத்தி நான் சொன்னேன். பகவானையே அட்ரஸ் பண்றவாளை சொல்லும் போது திருவருட்பால கூட வள்ளலார் என்ன சொல்லுவாருனாக்க, நீ எல்லா இடத்துலயும் நீக்காமற நிறைந்திருக்க, நீ திருச்சிற்றம்பலத்துல பிரமாதமா அங்க டான்ஸ் ஆடின்னு இருக்க, நீ என்ன பண்றன்னா இவ்வளவு பெரிய ஆள், உனக்கு பார்வதி தேவியே உனக்கு இமவானுடைய புத்திரி, உனக்கு மனைவி, 2 குழந்தைகள், அருமையான குழந்தைகள், கைலாச மலை இத்தனை இருந்து கூட நீ ஒரு கையில ஓட எடுத்துட்டு நீ பிக்ஷை எடுத்து நீ ஒரு உன்னுடைய ஜீவனத்தை நீ பண்ற, நெற்றி கொண்ட நாயகனே, நீ எல்லாருக்கும் முக்தியை கொடுக்கற, முக்தியை கொடுத்தது எல்லாரையும் நல்லா வாழ வைக்கிற, ஆனா நீ ரொம்ப எளிமையா இருக்க, எல்லாருக்கும் அள்ளி கொடுக்கற, அள்ளி கொடுத்த நீ ரொம்ப ரொம்ப இனிமையானானும் எளியவனாவும் இருக்க. நான் குற்றங்கள் நிறைய பண்ணிருக்கேன், அபராதங்கள் கணக்கில் அடங்காத நான் பண்ணிருக்கேன், ஆனா என்னையும் பொறுத்து என்னையும் நீ வாழ வைக்கிறே, இது எவ்வளவு பெரிய ஒரு கருணை உன்னோடது அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல சொல்ற. ஆதிசங்கர பகவத்பாதால் சொல்லும் போது அவர் இன்னொரு கருத்தை சொல்றார். அப்பா, நீ ரொம்ப நிர்மலமானவன், உன்னுடைய புத்தி இருக்க, ரொம்ப தீட்சண்யத்தை பத்தி சொல்லவே முடியாது, உன்னை நான் ஸ்தோத்திரம் பண்றேன். நான் மற்றவாழ மாதிரி இது என்ன மண்ணா இல்ல இது குடமா, இது அணுவா இல்ல பெரிய மகத் சக்தியா, இல்ல இது புகையா, இல்ல இந்த புகைய வரத்துக்கு காரணமான நெருப்பு அங்க இருக்கா, இல்ல இது துணியா, இல்ல இது நூலா, இதெல்லாம் நான் ஆராய்ச்சி நான் பண்ண தயாரா இல்ல. எத்தனையோ பேர் இந்த மாதிரி தேவையில்லாத, இதனால பிரயோஜனம் இல்லாத தர்க்கவாதத்தெல்லாம் ஈடுபடுறான். ஆனா அப்படிலாம் நான் பண்ண மாட்டேன். இதுல போறதுனால என்ன பிரயோஜனம், வீணா தொண்ட தண்ணி தான் வச்சு போமே தவிர இதுல எந்த இதுவும் வராது, ஞானம் வராது, இதனால யம பயத்தை கூட தடுக்க முடியாது. ஆனா சம்போ, உன்னுடைய சரணாரவிந்தத்தை வழிபடுறதை தவிர வேற ஒண்ணுமே வேண்டாம், வேற ஒண்ணும் தேவையில்லை. அப்படிப்பட்ட ஒரு பக்தி நமக்கு இருந்துடுத்தோம் சொன்னா மோட்ச நிலைங்கிறது ரொம்ப சாதாரணமா வந்துரும் அப்படின்னு ஒரு பாடல்ல சொல்ற, ஒரு ஸ்லோகத்துல சொல்ற. அவரே பஜகோவிந்தத்தை சொல்லும் போது நகி நகி ரக்ஷதி அப்படின்னே சொல்றார். அது சன்றாத்தே சந்நிகிதே காலே நகி நகி ரக்ஷதி கரணே சொல்லும்போது அது வியாக்கரணத்தை எல்லாம் படிச்சு தர்க்கவாதெல்லாம் ஈடுபட்டு என்ன பிரயோஜனம், அது யமன் வாசல்ல நிற்கும் போது உன்னை காப்பாத்துமா, அது கண்டிப்பா காப்பாத்து. அதனால்தான் பஜ கோவிந்தம் பஜ கோவிந்தம் கோவிந்தம் பஜ மூஷமதே. கண்ணதாசன் கூட ஆதிசங்கரங்கிற ஒரு இதுக்காக எழுதின ஒரு பாடல், இந்த பஜகோவிந்தத்தை சுருக்கமா பண்ணிருப்பார். அதுல ஆரம்பமே பஜகோவிந்தம் பஜகோவிந்தம் கோவிந்தன் பதம் போகும் வழின்னு எழுதியிருப்பார். அந்த கோவிந்தனுடைய பதத்தை அடைந்தால் அதுதான் நீ போக வேண்டிய வழி. நாராயணன் இல்லையா, அவர் நரர்களுக்கு வழியாக இருக்கக்கூடிய ஒரு நாராயணன் இல்லையா, அதனால கோவிந்தனுடைய பதத்தை அடையறதுக்கு வழி எதுன்னா பஜ கோவிந்தம்னு சொல்லு அப்படின்னு அந்த பாடல்ல சொல்லு, ரொம்ப அழகா சொல்லியிருப்பார். அதேதான் இங்க திருவிளையாடல் புராணத்தையும் நமக்கு ரொம்ப சுலபமான வழியாக இந்த சுவாமியை எப்படிலாம் நம்ம வழிபட்டோம்னா, ரொம்ப சுலபமான முறையில வழிபட்டோம்னு சொன்னா நமக்கு எல்லாத்தையும் அள்ளி கொடுக்கக்கூடியவர் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். இப்ப எப்படி எல்லாம் வணங்கலாம்னு சொல்ல போறாரு. ஒரு கால் அட்டாங்கமுடன் பஞ்சாங்கமுடன் ஆதலுன் செங்கால் வெண் குறு கால் அமர்த்தடன் சூழ் கூடல் நாயகர் பணிவோர் கோலன் ரோச்சி பொறுகாலின் வரி பருத்தேர் மன்னவரா
யாவர் மன்னவராய் வருத்தம் அவருத்தம் ஆவருத்தம் புடை வந்து எய்தி இருகாலும் தலை வருட வெக்காலும் தமை வணங்க விருப்பரன்றே. இது கொஞ்சம் கடமுடான்னு ஒரு பாடலா இருக்கு. இதனுடைய கருத்தை நம்ம பார்த்துட்டு மேல அது வந்து பதம் பதமா அர்த்தத்தை பார்க்கலாம். இவ என்ன சொல்லலாம், ஒரே ஒரு தடவையாவது அஷ்டாங்கமாக வணங்குது. அதாவது கீழே வந்து தண்டனிட்டு அப்படின்னு சொல்றாங்க, ஒரு கம்பு கீழே விழுந்தா எப்படி நெடுஞ்சான் கடையாக விழுது இல்லையா, அது மாதிரி அஷ்டாங்கமும் உடல்ல இருக்கிற அஷ்டாங்கமும் பூமியில படுற மாதிரி விழுந்து சரணாகதி பண்ணி வணக்கம் பண்றது. இன்னொன்னு பஞ்சாங்க வண்ணம், அதாவது இந்த வணக்கம் எப்படின்னாக்கா 5 அங்கங்கள் பூமியில படுற மாதிரி அப்படி ஒரு சிவந்த கால்களை உடைய அன்னப்பறவைகள்லாம் வந்து அங்க கலக்கலக்கெல்லாம் சத்தம் பண்ணிட்டு இருக்கான். அப்பேற்பட்ட ஒரு தாமரை தடாகங்கள்லாம் சூழ்ந்தாக இருக்கக்கூடிய இந்த கூடல் நகரம் மதுரையம்பதி, அந்த மதுரையம்பதியில் இருக்கக்கூடிய இறைவனான அந்த பரமேஸ்வரனை சோமசுந்தரனை வணங்கினால் செங்கோல் செலுத்தி என்னக்க பெரிய சக்கரவர்த்தியாக இருந்து கொண்டு காற்று போல வேகமாக ஓடக்கூடிய குதிரைகளை எல்லாம் பூட்டிய தேரையுடைய அரசன், இப்படிப்பட்ட ஒரு பல குதிரைகள் இழுத்து கொண்டு போகக்கூடிய தேரில் உட்கார்ந்து வரக்கூடிய சக்கரவர்த்தியான அரசராக இருந்து மற்ற மன்னர்கள்லாம் என்ன பண்ணுவாள்லாம், அவெல்லாம் இவர் பக்கம் வந்து இவரை ஒத்துக்கொண்டு இவரை சக்கரவர்த்தியாக ஏற்றுக்கொண்டு இவருக்கு அடிபணிவதாக கப்பம் கட்டுவதாக ஒத்துக்கொண்டு இவருடைய திருவடியிலே விழுந்து வணங்குவார்களாம். அப்ப அவருடைய தலைமுடிகள் எல்லாம் இந்த ராஜாவுடைய கால்களை வருடுமா. அப்படி அவர்கள்லாம் வணங்கும்படியான ஒரு நிலைக்கு போய் காட்சி அளிப்பார் அப்படிங்கிற. அர்ஜுனன் வந்து எல்லாரையும் ஜெயிக்கணும்னு போனான். இவர் தர்மபுத்திரர் வந்து யாகம் பண்ணார் இல்லையா, என்ன யாகம் பண்ணார்? ராஜசூய யாகம். ஆமா, அந்த யாகம் பண்ணும்போது பணம் வேணுமோனோ, அதுக்காக அர்ஜுனன் என்ன பண்ணா, எல்லா ஊருக்கும் போய் எல்லா ராஜாக்களையும் ஜெயிச்சு அவாக்கிட்ட இருந்து அவ எல்லாரும் இவன் காலில் வந்து வணங்கலாம். அதுக்கு என்ன அடையாளம்னா, அவள்கிட்ட தலை கிரீட மகுடம் இருக்க அது மொத்தமும் இவன் காலில் விழுந்து விட்டான். இவன் அது எல்லாத்தையும் ஒரு அம்பால கோர்த்து எடுத்துன்னு வந்தான் அப்படின்னு கதையில சொல்லுவா இவனுடைய பராக்கிரமத்தை சொல்லும் போது. இது மாதிரியாக அஷ்டாங்க வணக்கம். இந்த அஷ்டாங்க வணக்கம்ன்றதுக்கு சாதாரண என்ன சொல்ற வழக்கம்னா, தலை, 2 கை, 2 காது, அப்புறம் முகம், அப்புறம் வந்து தோல் 2, இத்தனையும் பூமியில படுற மாதிரி தரையில படுற மாதிரி விழுந்து வணங்குறது. இந்த 2 காதும் எப்படி படும் அப்படின்னா, ஒரு சமயத்துல ஒரு காது தானேன்னா தலையை அனுப்பிடும், வலத காது ஒரு தடவை கீழே வர மாதிரியும், அப்புறம் முகத்தை திருப்பி இடத காது ஒரு தடவை பூமியில படுற மாதிரியும் பண்ணுவார், நமஸ்காரம் பண்ணுவார். இது ஆண்கள் செய்யக்கூடியது. பஞ்சாங்க வணக்கம்ங்கிறது பெண்களுக்காக. அது என்ன, தலை, கை 2, முழங்கால் அது வந்து 2 வளர்ச்சின்னு பண்றாலே அந்த மாதிரி. இது பெண்களுக்கு உள்ளது. இதுல குருகு அப்படின்னு ஒரு வார்த்தை வரும். இந்த குருகுங்கிற வார்த்தைக்கு வந்து பறவை, இங்க அன்னப்பறவை அப்படின்னு சொல்றாரு. மலர் தடம், தடம்னா தடாகம், மலர் தடம்னா மலர்கள் நிறைய இருக்கக்கூடிய தாமரை தடாகம். கூடல் நாயகர், கூடல் நகரம் அப்படிங்கிற மதுரை, மதுரைக்கு நாயகரான சோமசுந்தரர். காலில் அப்படின்னாக்க, இங்க கால்னாக்க நம்ம காற்று அப்படின்னு பார்த்தோம். காற்றை விட வேகமாக போகக்கூடிய குதிரைகள் அப்படின்னு அர்த்தம். அந்த குதிரைகள் இழுக்கக்கூடிய தேர். யாவரும்னா பிற மன்னர்கள் அனைவரும். இவர் சக்கரவர்த்தியா இருக்காருன்னா நிச்சயம் எல்லாரும் இவர் கீழே அடிபணியக்கூடிய அரசர்களாக இருக்கிறார்கள். இருகாலும் அப்படின்னா, கால்னா நம்ம காற்றுன்னு சொன்னோமே, இருகாலும்னா 2 காற்றுன்னு அர்த்தம் இல்லைங்க. இந்த இடத்துல இருகாலும்னா மன்னர்களின் 2 கால்கள் அப்படின்னு அர்த்தம். இன்னொரு அர்த்தம் கூட சொல்லி, இருகாலும் அப்படின்னா நெஞ்சில் ஒரு கால் நினைக்கில் இருகாலும் தோன்றும் அப்படின்னு சொல்லுவார். கந்தர் அலங்காரம் அப்படின்னு நினைக்கிறேன். நெஞ்சில் ஒரு கால் நினைக்கில் இருகாலும் தோன்றும் முருகா என்று ஓதுவார் முன். முருகான்னு கூப்பிட்டுட்டா மனசுல ஒரு கால் நினைச்சிட்டோன்னு போறோம். ஒருவேளை நினைத்தாலும் 2 காலும் தோன்றும், அவனுடைய 2 பாதங்களும் நம் முன்னே தோன்றி நமக்கு அபயத்தை கொடுக்கும்ன்றது அந்த பாடல். இந்த பாடலுடைய அர்த்தத்தை இப்ப நம்ம வந்து பதம் பதமா நம்ம பார்த்துடுறோம். பதம் பதமா பார்க்கும்போது கொஞ்சம் சுலபமாக நமக்கு புரியும். ஆனா கருத்து என்ன அப்படின்னு பார்க்கச்ச, பகவான வந்து ஆண்களா இருந்தால்
அஷ்டாங்க சேவையும், பெண்களா இருந்தால் பஞ்ச அங்க சேவையுமாக செய்தோமான ஒரு முறை செஞ்சாலே இந்த தாமரை மலர்கள் பூத்திருக்கக்கூடிய தடாகங்கள் நிறைந்த அந்த மதுரையம் பதியில் வழங்கக்கூடிய அந்த பரமேஸ்வரனானவன் நம்ம பெரிய சக்கரவர்த்தி லெவலுக்கு கொண்டு போய் வச்சுடுவான். மற்ற அரசர்கள் எல்லாம் நம்ம காலில் விழுந்து வணங்குவார்கள் அப்படின்னு அர்த்தத்தை இந்த பாடல் நமக்கு தெரியுது. இத பதம் பதமா நம்ம இப்போ பார்த்து ஒரு கால் அஷ்டாங்கமுடன் ஒரு இடத்த செங்கால்னு வருது. ஒன் செங்கால் முதல் லைன்ல கடைசி வார்த்தை ஒன் செங்கால். ஒன் செங்கால் அப்படின்றது ஒள் செங்கால் அப்படின்னு எடுத்துக்கணும். ஒள் செங்கால் தான் சிவந்த கால்களை உடையர். என்னது சிவந்த கால்கள் எதுக்கு இருக்கும் அப்படின்னு சொன்னாக்க, வெண் குறுகு ஆளும், வெண்மையான அன்னங்கள் ஆளும்னு ஒலிக்கக்கூடிய வெண்மையான குறுகு, வெண் குறுகு, வெண்மையான அன்னப்பறவைகள் இருக்கு. அதனுடைய கால் செக்கச்செவையல்னு இருக்குமா. அப்படி சிவந்த கால்களை ஒள் செங்கால்ங்கிறது ஒன் செங்கால்னு ஆயிடுச்சு. ஒள் செங்கால் அப்படின்னா ஒளி பொருந்திய பளபளன்னு மின்னக்கூடிய சிவந்த கால்களை உடைய வெண் குறுகு ஆளும், வெண்மையான அன்னங்கள். அது ஒரு மாதிரியான ஒலியை ஏற்றுக்கொண்டு அந்த தடாகத்தை சுத்தி சுத்தி வருது. அது எப்பேற்பட்ட தடாகம் குளம் அப்படின்னா மலர்த்தடம் சூழ், அந்த தாமரை மலர்களை உடைய தடாகங்களால் சூழப்பட்டன நிறைய குளங்கள் இருக்கு. தாமரைகள்லாம் பூத்திருக்கக்கூடிய நிறைய குளங்கள் இருக்கு. பொற்றாமரை அது வேற, அது அவருடைய ஆலயத்துக்குள்ள இருக்கு. அது தவிர மதுரையும் பதில எங்க பார்த்தாலும் குளங்களும் ஏரிகளும் ஆறுமாக இருந்ததாக ஒரு காலம். அந்த காலத்துல தாமரை மலர்களை எல்லாம் உடைய தடாகங்களால சூழப்பட்டிருக்கக்கூடிய கூடல் நாயகன், அந்த மதுரைக்கு நாயகனாகும். ஒரு கால் அட்டாங்கமுடன் பஞ்சாங்கமுடன் ஆதல் ஒன் செங்கால் வெண் குறுகு. ஒரு கால் அது குறுகு. அந்த இடத்துல எப்படி பிரிக்கிறோம்னா, கோல் ஓச்சி சூழ் தாமரை மலர்களை உடைய சூழ்ந்த தாமரை மலர்களை தடாகங்களாக சூழப்பட்ட கூடல் நாயகன். சூழ் அப்படின்னு இருக்கு இல்லையா, தடந்து சூழ், அந்த இடத்த பிரிக்கணும். மலர் தடந்து சூழ், குறுகு ஆள், குறுகு ஆள். அதுக்கப்புறம் ஆளும்னு முன்னாடியே பார்த்துட்டோம் இல்லையா, வெண் குறுகு ஆளும் அப்படின்னு. அதுக்கப்புறம் அலர் தடம் சூழ் கூடல். அலர் தடம் சூழ்னா மலர்கள் எல்லாம் சூழ்ந்திருக்கக்கூடிய காலும் அலர். அப்படி மலர்கள் எல்லாம் தாமரை மலர்கள் எல்லாம் இருக்கக்கூடிய தடாகங்களால் சூழப்பட்ட அந்த கூடல் நாயகன் பணிவோர், அந்த நாயகனை பணிவோர் கோல் ஒன்று ஓச்சி அப்படின்னா ஒரு கால் பணிந்தாலே அஷ்டாங்கமாகவோ பஞ்சாங்கமாகவோ பணிந்தா ஒரு கால் பணிந்தாலே கோல் ஒன்று ஓச்சி ஒப்பற்ற ஒரு செங்கோலை செலுத்தி செங்கோலை கையில வைத்துக் கொண்டு பொறு அதனை தாக்குகின்ற காலின் ஒரு பரிதேர் மன்னவர் ஆய். காலின் உருன்னா காற்றை போல விரைந்து வரக்கூடிய பரிதேர் மன்னவராயின, குதிரைகளை பூட்டிய தேரை உடையவராயின அப்பேற்பட்ட பேரரசனாக ஆகி கோல் ஒன்று ஓச்சி ஒப்பற்ற செங்கோலை கையில் வைத்து கொண்டு, அது மாதிரி பெரிய தேர்ல 8 குதிரைகள் 6 குதிரைகள் அப்படின்னு சொல்ற மாதிரி வேகமாக, காற்றை விட வேகமாக காற்றையும் பிளந்து கொண்டு செல்லக்கூடிய அந்த குதிரைகள் பூட்டிய தேரில கையில செங்கோலையை வைத்துக் கொண்டு வரக்கூடிய சக்கரவர்த்தியாக யாவரும் எல்லா மன்னவர்களும் பெருங்காலின் வரு பரித்தேர் மன்னவராய் வரும் தம் புடை எய்தி. இவெல்லாம் என்ன பண்றா அப்படின்னு கேட்டாக்க, தம் புடை எய்தி எல்லா மன்னர்களும் யாவரும், எல்லா மன்னர்களும் யாவரும் தம் புடை எய்தி. மன்னவராய் இருக்குல்ல, மன்னவராய் யாவரும் தம் புடை எய்தி. இது பிரிக்கும்போது மன்னவரா யாவரும் தம் புடை எய்தி அப்படின்னு அங்க பிரிச்சு போட்டிருப்பாங்க. இது நம்ம மன்னவராய் யாவரும்
தம் புடை வந்து இது தன்னோட புடை சூடன அவருடைய சேவர்கள் எல்லாரும் சூழ வந்து மற்ற குறுநில மன்னர்களையும் அழைத்து கொண்டு வந்து இவருடைய பக்கத்துக்கு வரா. வந்து இவருடைய இருகாலும் தலை வருட இந்த ராஜா சக்கரவர்த்தியினுடைய 2 காலையுடைய பாதங்களையும் அவருடைய தலை வருடன்னு அவருடைய முடியானது இவருடைய காலில் பாதங்கள்ல படுகிறது. அதுக்கு வந்து சொல்லி கொடுக்கிற மாதிரி இருக்கு வருட அப்படின்னா. அப்படி அவருடைய தலையிலே தடவுகின்ற மாதிரி எக்காலும் தம்மை வணங்க அவர்கள் எல்லோரும் 1 நாள் 2 நாள்ல எப்போது இவர் ராஜாவா இருக்கிற வரைக்கும் இவர் சக்கரவர்த்தியாக இருக்கும் வரைக்கும் இவ வந்து எப்போதும் இவரை வணங்கி கொண்டு மற்ற அரசர்கள் இருப்பார்கள். ஏற்பட்ட ஒரு சக்கரவர்த்தியான ஒரு பதவியை அவர் வந்து கொடுப்பார். இதையே அபிராமி பட்டர் சொல்லும் போது இரவும் புதுமலரிட்டு நின் பாத வெறிக்கமலம் இரவும் பகலும் இறைஞ்ச வல்லார் எமையோர் எவரும் பரவும் பதமும் இராவதமும் பகீரதியும் உறவும் குளிசமும் கற்பகக்காவும் உடையவரே அப்படின்பது. இதுல வந்து ரொம்ப வாசனையான புது மலர்களை எல்லாம் பாதத்துல போட்டு அம்மா உன்னுடைய பாதங்களை வாசனை மிகுந்த ஒரு அழகான பாதங்களை இரவும் பகலும் இளைஞ்சவரா கங்குல் பகல் இரவும் பகலும் பகலா உன்னையே வணங்கக்கூடியவருக்காடு. அவள்லாம் என்ன ஆவா தெரியுமா? அவளுக்கு என்ன பதவி கிடைக்கும்னா இமையோர் எவரும் இங்கேயாவது மற்ற மன்னர்கள் வணங்கக்கூடிய அரசன்னர் பேரரசன்னர் அவர் என்ன சொல்றார் அபிராமி பட்டர் இமையோர் தேவர்கள் எல்லோரும் வணங்கக்கூடிய வணங்கி தொழக்கூடிய பதமும் அப்பேற்பட்ட ஒரு ஸ்தானம் அப்படின்னு அர்த்தம். இந்திர பதவி அந்த இந்திர பதவியும் ஐராவதம் ஐராவதம் கூடிய யானை இந்த யானை மேலதானே இந்திரன் வரா இல்லையா? அதனால இந்திரன் பெண்மையான ஐராவதத்தை உடைய அந்த இந்திரனுடைய பதமும் அந்த பதவியும் பகீரதியும் அங்க ஆகாசத்துல ஓடக்கூடிய ஆகாச கங்கையும் உறவும் குலிசம் கையில வந்து வஜ்ராயுதத்தெல்லாம் வச்சுட்டு இருக்கான் இந்திரன். அந்த வஜ்ராயுதம் கையில இருக்க அந்த ஒரு பதவி கற்பகக்காவும் கற்பக சோலையா இருக்கும். நினைச்சதெல்லாம் உடனே கொடுக்கக்கூடிய கற்பக விருட்சம் நிறைந்த சோலையாக இருக்கக்கூடிய அந்த அப்பேற்பட்ட தேவர் உலகத்தை உடையவரே. இதுவே அந்த தேவர் உலகத்துடைய அமரர் உலகத்துடைய அதாவது விண்ணுலகமானது சொர்க்க பிராப்தியானது கிடைக்கும். சொர்க்கலோகம் பிராப்தி கிடைக்கும் அப்படின்னு சொல்லி இந்த ஸ்லோகத்தை ரொம்ப இந்த தமிழ் பாடலான அபிராமி அந்தாதியும் இந்த பாடல் அழகா சொல்லப்பட்டிருக்கு. கிட்டத்தட்ட அதே கருத்தை நம்ம இதுலயே நம்ம பார்க்கலாம். என்ன அப்படி அந்த பகவானை வந்து வணங்குறவர்கள் கீழே சாட்டாங்கமா விழுந்து தண்டனிட்டு சமர்ப்பித்தேன் அப்படின்னு சொல்லுவார். விஞ்ஞாபனம் சமர்ப்பித்தேன்னு சொல்லுவார். தண்டனிட்டுன்னு ஒரு கோலை கீழே போட்டா எப்படி விடுமோ அப்படியே அந்த மாதிரி நம்ம உடம்பு நெடுஞ்சான் கிடையாக விழுந்து பூமியில விழுந்து வணங்குதல். அப்படி வணங்கினாக்க அந்த ஈஸ்வரனான சொக்கநாதரானவர் பெரிய பதவியை பெரிய சக்கரவர்த்தியாவுடைய பதவியை கூட நமக்கு கொடுத்துடுவார் அப்படின்னு சொல்றார். அடுத்த பாடல்ல இத்தகைய திருவாலவாய் உடையான் திரு முன்னர் இகற்றும் ஓமம் மெய்த்தவம் மந்திரம் தானம் இன்ன அணுவளவு எனினும் மேருவாகும் உத்தமமாம் இவ்விலிங்க பெருமை எல்லாம் யார் அளந்து உரைப்பர் வேத வித்தகரே சிறிது அறிந்தவாறு உரைத்தோம் இனி பலகால் விளம்புமாறு என். இதுல என்ன சொல்றாரு அப்படின்னாக்க ரொம்ப பெருமை வாய்ந்தவனவன் அந்த சுந்தரேஸ்வர பெருமாள் இருக்கா இல்லையா அவருக்கு நம்ம செய்யக்கூடிய ஒரு பெரிய தொண்டானது வணக்கமானது அது வந்து அந்த ஈஸ்வருடைய சன்னதியில செய்யுது. இந்த திருவாலவாய் என்று சொல்லக்கூடிய ஆலாசியபுரத்துல அங்க சொக்கநாதர் முன்னாடி சோமசுந்தர பெருமாள் முன்னாடி அந்த சன்னதியில செய்யக்கூடிய ஹோமங்கள் மெய்யான தவம் மெய்வருந்த செய்யக்கூடிய தவங்கள் மந்திரங்களை எல்லாம் ஓதுறது தான தர்மங்கள் எல்லாம் செய்யுது. இது எல்லாத்தையும் இது போல இன்னும் வேற என்னென்னலாமோ பண்ணலாம். தர்மம் தானம் எல்லாம் பண்ணலாம். எல்லாருக்கும் நல்லதெல்லாம் சொல்லலாம் நல்லதெல்லாம் செய்யலாம். அவர்களுக்கு எந்தெந்த விதத்துல மற்றவர்களுக்கு உதவ முடியுமோ அத்தனையும் பண்ணலாம். இத்தனையும் பண்ணா அது அணு அளவு சின்னதா இருக்கு. காலத்தினால் செய்த உதவி சிறிதென்னும் ஞாலத்தின் மானப்பெருது அப்படின்னு வள்ளுவர் சொல்லுவாங்க. ஒரு தகுந்த சமயத்துல சரியான வேலையில தேவையான நேரத்தை செஞ்ச உதவி சின்ன உதவியா இருந்தா கூட அது காலம் கடந்து பார்க்கும்போது ரொம்ப பெரிய ஞானத்தில் மானப்பெரு உலகத்தை விட ரொம்ப பெருசா அது
சில பேர் சொல்லுவோம், அன்னைக்கு நீங்க ஒரு சின்ன எனக்கு ஒரு வழிகாட்டி கொடுத்தா இல்லைங்க, இன்னைக்கு நான் ஒவ்வொன்றும் நன்னா இருக்கேன் சார், எல்லா பேருமே உங்களுக்கு தான் அப்படின்னு சில பேர் சொல்ல நம்ம கேட்டிருக்கோம் இல்லையா? அது மாதிரி இங்க பெருமானுக்கு செய்யப்பட்ட ஒரு சின்ன ஒரு அபிஷேகமோ ஆராதனையோ ஹோமமோ எதுவா இருந்தாலும் அது அணு அளவா இருந்தா கூட அது எப்படி ஆகுமானா மேருமலை போல உயர்ந்ததாக இருக்குமா. பகவானுக்கு செய்து அப்படி அவ்வளவு பெருசா சின்னதா இருந்தா கூட பகவான் அப்படி பெருமையா எடுத்துப்பாளாம். அப்படி பெருமையா எடுத்துட்டு அதுக்கு மல்டி போல்டு அவர் நமக்கு அனுகிரகத்தை பண்ணிடுவார். இத்தகைய உத்தமமான அந்த லிங்க மூர்த்தி இருக்காரு சொல், அவருடைய பெருமை அனைத்தையும் யார் எடுத்து சொல்ல முடியும்? அதெல்லாம் சொல்லக்கூடியதா அப்படின்னு 1000 நாவு படைத்தா ஆதிசேஷனாலையும் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லுவா இல்லையா? அது மாதிரி சொல்றேன்னா அவ்வளவு பெருமை மிக்கது. அவரை பத்தி சொல்லணும்னா இதெல்லாம் போறவே போறாது. வேதம் உணர்ந்த முனிவர்கள் இருக்காளே அவளாமே கொஞ்சம் தான் தெரிஞ்சிட்டாலாம். அவளுக்கு தெரிஞ்சதே ரொம்ப குறைச்சல். அது வர வர என்ன ஆச்சுன்னா அப்படியே பர்குலேட் ஆகி நமக்கு தெரிஞ்சது இன்னும் ரொம்ப ரொம்ப கொஞ்சம். அது ஒரு இதை பத்தி சொல்லுவா, பாகவதம் நினைக்கிறேன். பாகவதத்தை பத்தி சொல்லும் போது போய் கேட்டாலும் கேட்டாலும் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கதை பரம்பரையான கதை. இதுல மொத்தம் 1 கோடி ஸ்லோகங்கள் இருக்குதான். அந்த 1 கோடி ஸ்லோகத்தை பிரிச்சு கொடுத்தாலாம். அது 3ஆ பிரிச்சு 3 பேருக்கு கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் கிடைச்சது 33 லட்சமா. அப்புறம் அதையும் 3ஆ பிரிச்சது 33 லட்சம். அப்புறம் 1 லட்சமா கொடுத்தா 1 லட்சம் மிச்சம் தான். அந்த 1 லட்சத்தை பிரிச்சு பிரிச்சு 33 ரூபா கொடுத்த போது அது என்ன 1000 மீதி இருந்ததுன்னா, அப்புறம் அதையும் பிரிச்சு கொடுத்தா 1 ஸ்லோகம் மீதி இருந்துதான். அந்த 1 ஸ்லோகத்துக்கும் 32 அக்ஷரமா ஏதோ கணக்கு சொல்லுவார். 32 அக்ஷரம் இருந்துதான், 32 அக்ஷரம் தான். அதையும் பிரிச்சு கொடுத்தவன் மீதி என்ன இருந்ததுன்னா 2 அக்ஷரம் தான் இருந்துதான். பிரம்மா கையில கொடுக்கும் போது அங்க போய் பரமேஸ்வரன் என்ன பண்ணாரோ அந்த 2 அக்ஷரத்தையும் எங்கிட்ட கொடுத்து பிரிக்காது அப்படின்னு சொல்லி அதை வாங்கிட்டு போயிட்டாரோ. அதுதான் ராமநாமமா. அந்த அந்த 2 எழுத்துதான் மிச்சம் தான். அது இவரு பரமேஸ்வரனுக்கு கிடைச்சுட்டான். அதுதான் போய் அன்போட தனக்கு இனியவளான உபயவள் கிட்ட ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே எனக்கு இனியவளே உன்னிடம் கொடுத்தேன்னு சொன்னாரு. ஒரு கதை சொல்லுவான். இது சரியா எப்படி யாரு என்னது அதுக்கு இதெல்லாம் தெரியல, மூலம்லாம் என்னன்னு தெரியல. இப்படி ஒரு சின்ன அந்த ராமநாமத்துக்கு அவ்வளவு பெருமை. நம்ம இந்த ராமநாமத்தை சொன்னாலே 1000 நாமா சொன்ன புண்ணியம் கிடைக்கிறதுன மாதிரி இங்க ஆலவா ஈசன் சன்னதியில செய்யக்கூடிய எந்த நல்ல காரியங்களும் அது பல திருவா செஞ்சதுக்கு சமமாக ஆகும். இது பதத்தை பார்க்கலாமா? இத்தகைய திரு ஆலவாய் உடையான், இத்தகைய இப்பேற்பட்ட ரொம்ப இனிவனான அன்பர்களுக்கு அள்ளி கொடுக்கக்கூடிய வரங்களை அள்ளி தரக்கூடிய அப்பேற்பட்ட திரு ஆலவாய் உடையான். திரு ஆலவாய் என்று சொல்லக்கூடிய மதுரையம் பதியை தனக்கு உறைவிடமாக கொண்ட சோமசுந்தர கடவுள் முன்னர் திருன்னா அவருடைய சன்னிதானம். அவருடைய நம்ம பெரியவாள்லாம் சொல்லும்போது மதிப்பிற்குரியெல்லாம் சொல்லும்போது இங்க திரு அப்படின்னு அர்த்தம். இந்த முன்னர் அவருடைய சன்னிதானத்துல அவருடைய சந்நிதி முன்னாடி இயற்றும்னா செய்யக்கூடிய, இயற்றுனா பாக்களை இயற்றினா பாடல்களை இயற்றினார், கவிதையை இயற்றினார்லாம் சொல்லக்கூடிய அது இயற்றனா எழுதுதல். இங்க இயற்றுதல்னா செய்தல்னு அர்த்தம். முன்னர் இந்த சன்னிதானத்திலே இயற்றம் செய்யக்கூடிய ஓமம். ஓமம்னா ஹோமம், ஹா விட்டுட்டு ஓமம் அப்படின்னு. ஹோமம் செய்தவம் மந்திரம் தானம் என்ன ஹோமங்கள் உண்மையான தவங்கள், மந்திரங்கள் உச்சாரணம் பண்றது, தானங்கள் செய்யறது, இது போல இன்னும் பல பல அந்த எத்தனையோ நல்ல காரியங்கள்லாம் நம்ம செஞ்சாலும் அணு அளவு அது ஒரு அணு அளவு தான் செஞ்சிருக்கோம். ரொம்ப கொஞ்சம் அது ஒன்னும் பெருமைப்பட்டு சொல்லிக்கிற அளவுக்கு பெருசா இல்லை, சின்னதா தான் இருக்கு, அவ்வளவுதான் செஞ்சிருக்கோம். அணு அளவு செஞ்சிருந்தாலும் மேரு ஆகும். மேருன்றது மேருன்னு பேர் அதுக்கு. அது ரொம்ப சிகரம், இமயமலையிலேயே உயர்ந்த சிகரமாக இருக்கக்கூடியது மேருமலை. அந்த மேருமலையினுடைய அளவு உயரத்துக்கு சமமாக ஆகும் அப்படின்னு. அது ஆகுறதோடு இல்லாம உத்தமமா அப்படிப்பட்ட சிறப்பை உடைய இலிங்க பெருமை எல்லாம் இந்த லிங்கத்தினுடைய இந்த சோமசுந்தருடைய இந்த பெருமைகள் எல்லாத்தையும் அலைந்து உரைப்பார் யாவர். அவர் அளந்து
வந்து யார் சொல்ல முடியும்? யாவர் அளந்து உரைப்பார். இதுல வந்து உத்தமராம் உத்தமமாம் இவ்விலிங்க பெருமையெல்லாம் யாவர் அளந்து உரைப்பார் அப்படின்ற 3வது லைன்ல இருக்கு இல்லையா? யார்தான் இதை வந்து அளந்து சொல்லிட முடியுமா? அளவிட்டு யாராவது கூற முடியுமா? முடியாது. யாரும் இல்லை, அப்படி யாருமே இல்லை. வேத வித்தகரே, வேதங்களை நன்கு ஓதி உணர்ந்த வித்தகர்கள், அதுல வந்து ரொம்ப சிறந்தவர்களாக இருக்கக்கூடியவர்களுக்காக அப்பேற்பட்ட முனிவர்கள் கூட சிறிது அறிந்தவாறு உரைத்து, சிறிது அறிந்தவாறு உரைத்தேன்னா கொஞ்சம் தான் அவளுக்கே தெரியுமா? அப்பேற்பட்ட முனிவர்களுக்கு கொஞ்சம் தான் தெரியுன்ற போது நமக்கு என்ன தெரியும்? தெரியாது, கொஞ்சம் தான் தெரியும். இனி பலகால் விளம்பு மாரியன், இதை பத்தி பலவாறு சொல்லணும் அப்படின்னு சொல்லுவது என்ன? எப்படி சொல்றது? இதை விட பெருசா அப்படி அவளுக்கே கொஞ்சம் தான் தெரியும், அவளே கொஞ்சம் தான் சொல்லிருக்காங்க. நானும் உங்களுக்கு அந்த அளவுக்கு தான் சொல்ல முடியும், நான் கேட்ட அளவுக்கு தான் உங்களுக்கு சொல்ல முடியும். எப்பயும் ஒரு விஷயம், ஒரு நியூஸ் வந்து 2 விதமா பரும். ஒரு பெரிய நியூஸ் ஒருத்தர சொல்லியிருப்பா, அடுத்த கொஞ்சம் எடிட் பண்ணிடுவா, கம்மி பண்ணிடுவா. இப்படி ஒரு 10-15வது ஆளுகிட்ட பொறுத்து ரொம்ப சின்னதா இருக்கும், 16வது ஆளுகிட்ட பொறுத்து டோட்டலி டிஃபரெண்டா இருக்கும். இன்னொன்னு, ஒருத்தர் வந்து சின்னதா ஒரு விஷயத்த சொல்லிருப்பா, இவன் அதுக்கு காது மூக்கெல்லாம் வச்சு பெருசாக்கி அடுத்த வார்த்தை சொல்லுவா. அது அப்படியே அப்படியே பூதாகாரமாய் போயிடும். 2 விதமா உண்டு. குறைஞ்சு தேஞ்சி விஷயத்தையே தப்பா சொல்றதும் உண்டு. சில இடத்துல ஒரேடியா எக்ஸாஜரேட் பண்ணி பெரிய சொல்றதும் உண்டு. இங்க அது எதுவுமே முடியாது. பகவானுடைய பெருமைகள்லாம் அளவிட முடியாதது, அருமை வாய்ந்தது. அந்த அருமை வாய்ந்த பெருமைகள் எல்லாம் முனிவர்களுக்கே கொஞ்சம் தான் சொல்ல தெரியுங்கிற போது என்னால என்ன முடியும்? நானும் கொஞ்ச அளவுதான், சிறிதளவுதான் என்னால சொல்ல முடியும் அப்படின்னு அவர் இந்த பாடல் சொல்றார். அடுத்த இது வந்து இத்தலத்துக்கு ஒப்பாக ஒரு சலமும் பொற்கமலம் என்னும் இந்த உத்தமமா தீர்த்தத்துக்கு ஒப்ப ஒரு தீர்த்தமும் மெய் உணர்வானந்த இத்தனையே இலிங்கமிது ஒப்பாவோர் ஓர் இலிங்கமும் முப்பார் பின் மேல் என்றும் முத்தலத்தும் இலை அந்த மூர்த்தி திருநாமங்கள் மொழிய கேள்வின். இத்தலத்துக்கு ஒப்பாக ஒரு தலமும் பொற்கமலம் என்னும் இந்த உத்தம தீர்த்தத்துக்கு ஒப்பாக ஒரு தீர்த்தமும் மெய் உணர்வான் அந்த இத்தனைய இலிங்கமுக்கு ஒப்பாக ஓர் இலிங்கமும் முப்பார் விண் மேல் என்னும் முத்தலத்தும் இலை அந்த மூர்த்தி திருநாமங்கள் மொழிய கேள்வின். இதுல என்ன சொல்றார் அப்படின்னாக்க, இந்த திருவாலவாய் என்று சொல்லக்கூடிய மதுரையம்பதி திருத்தலம் இருக்கு, இதற்கு சமமாக ஒப்பாக சொல்றதுக்கு வேற எந்த ஸ்தலமுமே இந்த பூலோகத்துல இல்ல. இங்க இருக்கிற பொற்றாமரை குளம் தீர்த்தம் இருக்கு, இந்த தீர்த்தத்துக்கு சமமாகவோ ஒப்பாகவோ இதை விட சிறந்ததாகவோ ஒரு தீர்த்தமும் கிடையாது. ஒப்பாரும் மிக்காரும் இல்லை. இதுக்கு சமமாகவும் யாரும் இல்லை, இதை விட அதிகமாகவும் எதுவும் இல்லை. அன்பர்களுக்கு வந்து உண்மை அறிவான ஆனந்தத்தை தரக்கூடிய உயர்ந்த வித்தாகிய இந்த மூல லிங்கம் இருக்கே, இந்த சொக்கநாதர், இவருக்கு ஒப்பாக ஒரு மூர்த்தியும் இல்லை. அதாவது இதுக்கு சமமாகவோ அதிகமாகவோ ஒரு ஸ்தலமும் கிடையாது, ஒரு புண்ணிய கஷேத்திரமும் கிடையாது, ஒரு தீர்த்தமும் கிடையாது, ஒரு மூர்த்தியும் கிடையாது. எல்லா விதத்திலையும் 3 விதத்திலையும் சிறந்ததாக இருக்கக்கூடியதுதான் இந்த திரு ஆலவாய். இந்த திரு ஆலவாய் இருக்கே, இதற்கே இங்க இருக்கக்கூடிய லிங்கமானது சொக்கலிங்க பெருமானானவர். இதை வந்து விண் பூமி கீழ், அதாவது ஆகாசம் பூமி அப்புறம் கீழே பாத்தாளம் அப்படின்னு எடுத்துக்கலாம். இல்ல அப்படின்னா பூமி ஆகாயம் விண்ணுலகம் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஏதோ ஒரு 3 அப்படின்னு எடுத்தா இந்த 3 உலகங்கள்லயும் இதுக்கு சமமா எங்கேயுமே கிடையாது. அந்த மூர்த்திக்கு சில பெயர்லாம் இருக்கு. அப்ப அந்த சுந்தரேஸ்வரருக்கு நாமங்கள்லாம் இருக்கு, ஒரு சில பேர்கள்லாம் இருக்கு. அந்த பேர்கள்லாம் எப்படின்னாக்க இந்த கேத்திரத்தை ஒட்டியதாக இருக்கக்கூடிய பேராக இருக்கு. சில பேர்லாம் பேர் எப்படி வச்சு பாத்திரமா, நடராஜ பெருமாளுக்கு ஆரூரான் அப்படின்னு ஒரு பேர். திருவாரூர்ல தியாகேச பெருமாளாக இருக்கக்கூடிய அந்த பெருமாளுக்கு வந்து சொல்லும் போது ஆரூரான், நம்ம நிறைய கேள்விப்பட்டு போல ஆரூரான் சுகர் மில்ஸ் இப்படி எல்லாம் போட்டுருப்போம். அப்புறம் வந்து இதுக்கு நடராஜ பெருமாளுக்கு கூட தில்லைவாழ் அந்தணன்னு பேர். தில்லைவாழ் அந்தணன், அவர் முதல் அந்தணன் அவர் தான். அதுக்கப்புறம் தான் தில்லை தீட்சர்கள்லாம்.
அது அந்தணன் என்றன, அந்தணர் என்போர் அறவோர்னர் திருவள்ளுவர். அறவாழி அந்தணன் தாழ் சேர்ந்தார்கல்லால் பிற ஆடி நீத்தல் அறிதல். அந்த அற ஆடி அந்த தர்மமே கடலாக கொண்டு அதுல இருக்கக்கூடிய அந்த பெருமான் இருக்காரு, அவனுடைய தாழ சேர்ந்தார் அவருடைய பதங்களை அடைந்தவர்களுக்கு தவிர வேறு யாருக்குமே எப்படி அந்த இது ஆரம்பிச்சது அல்லால் மோட்சம் கிடையாது, வேற நல்ல கெட்டி கிடையாது. அறவாழி அந்த தாழ் சேர்ந்தாட்களால் பிற ஆழி நீச்சல் அறிது. பிறப்பு என்று சொல்லக்கூடிய கடலை தாண்டுற சம்சார கடல் தாண்டதுங்கிறது சுலபம் இல்லை. ஆனா அந்த பெருமானுடைய பாதங்களை அடைஞ்சவாருக்கு அது ரொம்ப சுலபம் சொல்ற மாதிரி அவருக்கு நிறைய பேர்கள்லாம் இருக்கு. மனுஷாவுக்கு நிறைய பேர் வச்சுட்டு இருப்பான். இந்த ஊரை சேர்ந்தவர் அப்படின்னு வரும்போது அந்த பேரை சொன்னாலே அவன் ஞாபகம் நமக்கு வரும். தமாஷா சொன்னா காரைக்குடி அப்படின்னு ஒருத்தர் பேரு, அப்புறம் லால்குடி அப்படின்னா அது அவ ஒருத்தரை பத்தி சொல்லும். செம்மங்குடி அப்படின்னு சொன்னா அரியக்குடி, மதுரை அப்படின்லாம் ஒரு ஊரை சொல்லும் போது ஒருத்தருடைய ஞாபகம் நமக்கு வருது. ஓ அந்த ஊர்ல இருந்து வந்தவர், அவ்வளவு விசேஷமானவர், அவரை சிறப்பாக உடையவர். அப்புறம் செம்பன்னார் கோயில், திருவாவடுதுறை, காரக்குறிச்சி இப்படிலாம் சொல்லும் போது நமக்கு யாரோ ஒருத்தர் ஞாபகம் வருது இல்லையா, ஒரு பிரபலமான ஒருத்தர் ஞாபகம் வருது இல்லையா. அதே மாதிரி இந்த பகவானுக்கும் இந்த ஊரை ஒட்டின மாதிரி பல நாமங்கள்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லப்படுற அடுத்த பாடல்ல. இதுல நம்ம 3 உலகத்துல எங்க தேடினாலும் இவருக்கு சமமாகவோ இவரை மிஞ்சல் மாதிரியா யாரும் இல்லைன்னு சொன்னேனே. அவருக்கு என்னென்ன பேர்லாம் இருக்கு தெரியுமான்னு அடுத்த பாடத்தை சொல்றச்ச, கற்பூர சுந்தரன், கடம்பவன சுந்தரன், உட்கரவா தொண்டர் விரும்பும் விருப்பு ஊரும் கல்யாண சுந்தரன், அற வடிவாய் விளங்கும் மீட்டு பொறுப்பூர அபிராம சுந்தரன், தேன்புடை கவிழ பொன்னிற் பூத்த மறுபூசு ஷண்பக சுந்தரன், மகுட சுந்தரன் தாழ் வாழி மன்னோ அப்படின்னு ஒரு பாடல். இல்லைன்னா இவருக்கு என்னென்ன பேர் அப்படின்னாக்க கற்பூர சுந்தரன் அப்படின்னு ஒரு பேரா, கடம்பவன சுந்தரன், பூக்கள் பூக்கள் பூத்திருக்கூடிய கடம்ப வனமாக இருக்கக்கூடிய அங்க இருக்கக்கூடிய சுந்தரன், இதெல்லாம் சுந்தரன். அவர் சுந்தரேஸ்வரர், சுந்தர ஈஸ்வரன், அழகான ஈஸ்வரன். இது எப்படி சுந்தரன்னா கற்பூர சுந்தரன், அப்புறம் கடம்பவன சுந்தரன், அப்புறம் வஞ்சனையே இல்லாத அடியார்கள்லாம் விரும்பக்கூடிய அடியாளோட மனதிலே இருக்கக்கூடிய கல்யாண சுந்தரன், மங்களத்தை தரக்கூடிய சுந்தரன், அற வடிவாக விளங்கக்கூடிய தர்மமே வடிவாக வடிவெடுத்து வந்தது போல் இருக்கக்கூடிய ரிஷபம் அப்படின்னா மலை மேல அமர்ந்து வரக்கூடிய அப்பேற்பட்ட அபிராம சுந்தரன், தேன் சொட்டக்கூடிய பொன் மலர்கள்லாம் பூத்த மனம் நிறைந்த மாலையை போட்டுக் கொண்டிருக்கக்கூடிய ஷண்முக சுந்தரன். இதுக்கு ஷண்முக சுந்தரன்னா இவருக்கு உண்டு, பஞ்சமுகத்தோட இன்னொரு அதோமுகம்னு ஒண்ணு எக்ஸ்ட்ரா உண்டுன்னு சொல்லுவா இல்லையா. 5 முகங்கள் என்னென்ன? அகோரம், ஈசானம், சத்யோஜாதம், வாமதேவம், அகோரம், சதாசிவம், வாமதேவம், அகோரம், இன்னொன்னு 5, அப்புறம் அதோமுகம் 6. அது அந்த 6 முகத்துல கூடிய நெற்றிக்கல்ல இருந்து ஒளியாக வந்தவர் தானே ஷண்முகன் இல்லையா. அதனால இவருக்கு 6 முகம். அததான் இங்க அழகா ஷண்முக சுந்தரன், 6 முகங்களை உடைய அழகன். மகுட சுந்தரன், ரொம்ப அழகான மகுடத்தை தர, ஏன்னா ராஜாவா இருந்தார் இல்லையா மதுரைக்கு, அதனால ராஜாவா இருந்ததுனால அப்படி அரச மகுடத்தை தரித்து கொண்டிருந்தார். இப்படி இவர் இப்படி போற்றக்கூடியவன் என்னமா தத்புருஷ 5வது பேரு சத்யோஜாத வாமதேவ தத்புருஷம் அகோர ஈசான. அப்புறம் அதோட ஒண்ணு சேர்த்துட்டா அதோ முகத்தை சேர்த்துட்டோம்னாக்க இது 6 முகங்கள் அவருக்கு இருக்கு அப்படின்னு. இதுல உட்கரவான மனதிலே கரத்து இல்லாத, வஞ்சனை இல்லாத, கருப்பு இல்லாதன்னு அர்த்தம். ஏறுனா எருது, ஏறுனா காளை, ரிஷபம். பொறுப்புனா மலை, பொறுப்பு வில் வாங்கிய அப்படின்னா கையில மலையே இல்லாக வடித்து கொண்டு வந்த ஈஸ்வரன் அப்படின்னு பேரு. அந்த பாடலை ஒரு ஓகே
கற்பூர சுந்தரன். கற்பூர சுந்தரன் என்று பூங்கடம்பவன சுந்தரன்னா பூக்களை உடைய கடம்பவனத்தில் இருக்கக்கூடிய சுந்தரனும், உள்கரவா தொண்டன மனம், உள்ளன உள்ளம், உள்ளத்திலே வஞ்சனை இல்லாத கரவில்லாத வஞ்சனை இல்லாத அடியாக தொண்டர்கள்லாம் இருக்காளே விருப்பு ஊரும் கல்யாண சுந்தரன், அன்புமிக்க அவர்களுக்கு இனியவனான கல்யாண சுந்தரன் பேரு. நல்லற வடிவாக விளங்குனா நல்ல தர்மமே வடிவாக விளங்கக்கூடிய ஏற்று பொறுப்பு ஊரும், மலை போல இருக்கக்கூடிய பலசாலியாக இருக்கக்கூடிய ரிஷப வாகனத்தில் ஏறி வரக்கூடியவனும், அபிராம சுந்தரன். அபிராம சுந்தரன் என்ற பெயருடையவனும், தேன் புடை கவிழ. தேன் பக்கத்துல நிரம்ப வழியதான், அப்படி அந்த பூக்கள் இருந்து கொட்டதான். அப்படி பொன்னில் பூத்த பொன்னை போல மலர்ந்த பளபளப்பாக இருக்கக்கூடிய அந்த பூக்கள் இருக்க அந்த மறு பூசும் மனம் நிறைந்த ஷண்பக சுந்தரன். இங்க அது ஷண்முக சுந்தரன் இல்ல, ஷண்பக சுந்தரன் இருக்கும். ஷண்பக சுந்தரம்னா ஷண்பக பூ வாசனை இருக்கு இல்லையா, அத அந்த சுந்தரன் அப்படின்னு எடுத்துட்டு இருக்காருங்க. ஷண்பக பூனுடைய வாசனை அந்த மாலையை போட்டு இருக்கனால அந்த வாசனையோடு கூடியவராக இருக்கக்கூடிய மகுட சுந்தரன். மகுட சுந்தரன் அழகான இனிமையான பார்க்க ஒரு ரத்தின கிரீடமாக வைத்துக் கொண்டிருக்கூடிய மகுடத்தை உடையவன் அப்படி இந்த பாடல் இருக்கு. அடுத்தது அதை கண்டினியூ பண்றார். மான் மத சுந்தரன் கொடிய பழி அச்சு சுந்தரன், ஒரு மருங்கின் ஞான தேன்மருவி உரை சோம சுந்தரன், தேன் செவ்வழி யாழ் செய்த பூத்த மான் மருவு தடம்பொழில் சூழ் ஆலவாய், தடம்பொழில் சூழ் ஆலவாய் சுந்தரன், மீன் கடங்கள் சூழ பான் மதி சூழ் நான்மாட கூடல் நாயகன், மதுராபதிக்கு வேந்தன். இப்படி சுந்தரன் சொல்லிட்டு வர்றார். இது ரொம்ப சுலபமா தான் இருக்கு, நம்ம அப்படியே படுத்துட்டே விடலாம். மான் மத சுந்தரன். மான் மத சுந்தரன் அவருக்கு பேரு. மான் மத சுந்தரன்றதுக்கு நமக்கு எப்படி அர்த்தம் பண்ணிக்கலாம்னா, கையில மான் வச்சுட்டு இருக்கா இல்லையா, மான் மழுவெல்லாம் வச்சிருக்கு, கையில மானை வைத்துக் கொண்டிருக்க, அது மதம் பிடித்ததாக அந்த மானை அடக்கி தன் கையில வச்சுட்டு இருக்கலாம் அப்படின்னு வச்சுக்கலாம். அது கையில ரொம்ப அழகா இருக்கு. மான் கையில ரொம்ப அழகா, ஒரு கையில மானும் ஒரு கையில மழுவும் வச்சுட்டு இருக்காருன்னு. கொடிய பழு அஞ்சு சுந்தரன். இது கொடிய பழு அஞ்சு சுந்தரன், கொடுமையான பழி அஞ்சிய சுந்தரன் அப்படிங்கிறார். அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னாக்க, இந்திரனோட பழிய விளக்கினாரா அப்படின்னு இருக்கலாம்னு நினைக்கிறேன். கொடிய பழி அஞ்சு சுந்தரன் அப்படி இருக்காது, என்னன்னு தெரியல. ஏதோ ஒரு பழியை அஞ்சும்படியாக செய்தவன், பழியை அஞ்சும்படியாக செய்தவன் சொல்லலாம், பழிக்கு அஞ்சிய அப்படின்னு சொல்லலாம். இந்த முதல் திருவிளையாடல்ல அந்த பிரம்மஹத்தி தோஷம் அந்த கதம்பவனத்துக்குள்ளேயே நுழைய முடியாதபடிக்கு வெளியில நின்று இருந்தது. அப்படிப்பட்ட கொடிய அந்த பழியானது அவரை கண்டு அஞ்சு நடுங்கிய சுந்தரன் அப்படின்னு வச்சுக்கலாம். கொடிய பழி அஞ்சும் சுந்தரன், இவரை கண்டு அஞ்சு ஓடக்கூடிய, பழி எதுவும் பழிபாவம் எதுவும் நம்மளை அணுகாது இவரை கண்ட அஞ்சு ஓடக்கூடிய அப்படின்னு எடுத்துக்கலாம் சுந்தரன். அதுக்கப்புறம் ஓர் மருங்குன்னா உடல்ல ஒரு பாகம், சின்ன சாத்திய செய்யப்பட்டும் அப்படிம்பார். ரொம்ப அழகான மெல்லிய அந்த உடல்ல சிவந்த பட்டாடையை கட்டி கொண்டிருக்காங்க அபிராமி. அது மாதிரி இங்க ஒரு பக்கத்துல ஞானத்தேன் மருவி உரை சோமசுந்தரம். ஞானத்தேன் மருவி, ஞானமே வடிவாக விடக்கூடிய ஞானாம்பிகான உமையம்மை இருக்காளே, அவள் விரும்பி உடல்ல ஒரு பாகம் கொண்டிருக்காள். அதாவது ஒரு பாகம் கொண்டாலும் பராபரையே அப்படிம்பார். அந்த அவனுடைய இதுல பரமேஸ்வரனுடைய உடம்புல ஒரு பாகத்தை பறித்தே குடிபுகுதும் பஞ்சபான பைரவியன்னு ஒருத்த சொல்றார். அவரை ஜெயிச்சுடாளாம், இவரோட அழகால அவரை ஜெயிச்சு அவரோட உடம்புல ஒரு பாதியை கவர்ந்து கொண்டு விட்டாள் அப்படின்னு சொல்லுவாள். அப்படி அம்பாளானவள் இந்த பரமேஸ்வரனுடைய இடப்பாகத்தை அவருடைய உடலிலே ஒரு பங்காக ஏற்று அங்கே உரைகின்றாள். அதனால ஒரு அழகா கூடிய சோமசுந்தரன், ச உமா சோம இல்லையா, உமையோடு கூடிய சுந்தரன், ரொம்ப அழகான அழகன் அப்படின்னும். தேன் செவ்வழி யாழ் செய்ய, செவ்வழி யாழ் செய்யன ரொம்ப இனிமையான பாட்டு பாடுறது.
யாழ் செய்யன யாழ்னு வீணை, வீணை மாதிரி ஒரு வாத்தியம் அந்த காலத்துல. வீணை இப்ப தற்காலத்துல இருக்க நம்ம சரஸ்வதி கையில எல்லாம் அது வீணையை கொடுத்து வச்சிருக்கோம். அதுக்கு முன்னால யாழ்னு பாணர்கள்னு ஒரு வகை பாடலாம், பாட்டு பாடுவார் சுவாமியை குறித்து. அவ கையில யாழ் வச்சிருப்பாங்க, யாழ் இசைக்கும் பாணர்கள். அதனால்தான் ஸ்ரீலங்கால ஒரு இடத்துக்கு கூட யாழ்ப்பாணம்னு பேரு. அந்த யாழை வாசிக்கக்கூடிய பாணர்கள் நிறைந்த ஊராக அது ஒரு காலத்துல இருந்தது. அது சிவக்ஷேத்திரமாகவும் சிவனை பாடக்கூடியவர்களாகவும் இருந்தார். யாழ்ப்பாணம்னு பேர் இருக்கு. இங்க யாழ், அந்த செவ்வழி யாழ் இனிமையான யாழ் இசையை போல் அதுபோல் பாடக்கூடிய தேன் வண்டுகள், தேனை சுமந்து கொண்டு எடுத்துக்கொண்டு சேர்க்கக்கூடிய வண்டுகள், தேனை உண்ணும் வண்டுகள். அப்படி யாழ் செய்ய செவ்வழி பண்ணை பாட இனிமையான பாடல்கள் எல்லாம் அது பாடுறதான். இனிமையா பாடுறது இல்லையா? அது பூத்த மலர்ந்த அந்த தேன்கள், தேனை உண்ணுவதற்காக வந்த வண்டுகள் சஞ்சாரம் செய்யக்கூடிய மலர்கள் இருக்க, அந்த மலர்கள் எல்லாம் கான் மருவு, அந்த மனம் பொருந்திய அந்த தடம் பொழில் சூழ் பெரிய சோலைகள்லாம் நிறைந்திருக்கு. எப்பேற்பட்ட பூஞ்சோலைகள் நிறைந்திருக்கு. அந்த பூக்கள்ல தேன் அப்படியே கொட்டுறது, அதை சாப்பிட்றதுக்கு வண்டுகள் நீங்க ஆரம்பிட்டு பாடிட்டே வருது. அப்பேற்பட்ட ஆலவாய் சுந்தரன், அப்பேற்பட்ட மதுரையம்பதியிலே வாழக்கூடிய சுந்தரன், ஆலவாய் சுந்தரன் மீன்கணங்கள் சூழ பால் மதி சூழ். இதுக்கு மீன்கணங்கள் சூழ்ன மீன்னா நட்சத்திரங்கள், ஆகாசத்துல நட்சத்திரங்கள். அந்த நட்சத்திரங்கள்லாம் நிறைய சூழ்ந்து இருக்கக்கூடிய பால் மதி சூழ், அந்த வெண்மையான சந்திரன் இருக்கானே அவன், அந்த சந்திரன் வட்டம் அவன் அங்க நான்மான கூடல்ல சோமசுந்தரர் ஆட்சி பண்றதுனால அவன் மொத்தமா ஃபுல்லா முழு சந்திரனாவே 30 நாளும் இருக்கானோ. அவன் தேஞ்சி வளர்ந்தெல்லாம் வரல, ஏன்னா பரமேஸ்வரனே அங்க இருக்காரு. அதனால அந்த மதுரையம்பதியில மாத்திரம் முழு சந்திரனாக உலா வரானா. அப்பேற்பட்ட 4 மாட கூடல் சந்திரன், 4 மாட கூடல்களுக்கு நாயகனாக கூடியவன், மதுராபதிக்கு வேந்தன், மதுரையம்பதிக்கு அரசனாக அவன் இருக்கான் அப்படின்னு சொல்லி இந்த பாடம் சொல்ற. மான்மத சுந்தரன் கொடிய பழியஞ்சு சுந்தரன், ஒரு பாகத்தில் உமாதேவி விரும்பி இருக்கக்கூடிய உடல்ல பாதியை உடைய சோமசுந்தரன், வண்டுகள் எல்லாம் அழகாக இசைக்கக்கூடிய மலர்ந்த மனம் வீசக்கூடிய சோலைகள் எல்லாம் சூழ்ந்த ஆலவாய் சுந்தரன், ஆகாயத்திலே நட்சத்திரங்கள்லாம் அதிகமாக சூழ்ந்து வலம் வருகின்ற அந்த இடத்துல சந்திரன் எப்படி வலம் வருகிறானோ அப்பேற்பட்ட அந்த மதுரையம்பதிக்கு, மதுராபுரிக்கு அரசனாக இருக்கக்கூடிய அந்த சுந்தரன் அப்படின்னா, இது இன்னும் மேல அரசனாக இருக்கக்கூடியவன்றது அடுத்த பாடல மேல தொடர்ந்து பார்க்க போறோம் நம்ம. ஜெய் சங்கர, ஹர ஹர சங்கர, ஸ்ரீ குருபியோ ராம் ராம்.